நம்ம எலியாவுடைய காலத்தில் அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அவனுக்குள்ள ஒரு நெருப்பு எரியுது. என்ன நெருப்பு தெரியுமா? பாகால்கள் மத்தியில் நம்முடைய தேவனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சென்னையில் முகப்பேரில் நடைபெறுது பாருங்கள். நம்முடைய சபையில் இந்த ஆண்டுடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? நிரூபண ஆண்டு, இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். இவன் அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுன்னு விரும்புகிறான். யார்? எலியா. ஏன்னா தேசம் பாகாலை வணங்குகிறது. அப்போ இந்த நாட்களில் ஆசாப் என்கிற ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்தான். அந்த ஆசாப்பு எலியாவை பிடித்து அவனை ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். இவன் எப்படி எழும்புறான் தெரியுமா? யார்? எலியா. எப்பா நான் வர்றேன்ப்பா, நீ ஏன் என்ன தேடுறா? ரைட், பிரச்சனை உனக்கு இதான பிரச்சனை. நான் ஆராதிக்கிற ஏகோவா தேவனா அல்லது பாகால் தேவனா? நான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அருமையான தேவர்களே, நான் உங்களை அப்படித்தான் அழைக்கிறேன். இப்படி நம்முடைய தேவனை நிரூபிக்கும்படியாகவே தேவன் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஒருவரையும் தேவன், நம்முடைய தகப்பனாகிய தேவன் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கிறது இல்லை. ரைட்? ஒருவரையும் ஏகோவா தேவன் சாதாரண ஊழியத்திற்கும் அழைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? எலான் மஸ்குடைய கம்பெனியை நீங்கள் வாங்கணும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நம்முடைய தேவனை நிரூபிக்க வேண்டும். பாருங்கள், இவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள். அந்த ஒரு சின்ன பலிபீடம் கட்டுறான். பலிபீடம் கட்டி அதில் பலி பொருளை வைத்து, விறகை வைத்து பலி பொருளை வைக்கிறான். 4 குடம் தண்ணீரை அந்த பலி மேலே, விறகு மேலே, அந்த பலிபீட மேடை மேலே ஊற்றுறாங்க 3 முறை. அப்போ கிட்டத்தட்ட 12 குடம் தண்ணீரை ஊற்றுறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. நம்முடைய தேவனுடைய கரத்திற்கு நான் கட்டளையிடுவேன், அவர் பரலோக அக்கினியை இறக்கி இந்த பலியை என்ன செய்வார்? சாம்பலாக்கிடுவார், பஸ்பமாக்கி விடுவார். நடந்தது என்ன தெரியுமா? தண்ணியெல்லாம் ஊற்றிட்டான். இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் அவன் எந்த நாமம்? கர்த்தருடைய நாமத்தை சொல்லியிருப்பான் இல்லையா? நமக்கு தான் இயேசு நாமம் இருக்குது பாருங்கள். அந்த நாமத்தின் வல்லமையை பேசுகிறான். அக்கினி வந்து அந்த பொதுன்னு தண்ணீர் நிறைந்த அந்த பலி பொருளை என்ன செஞ்சது? பட்சித்து போட்டது. விறகு, அந்த கல் எல்லாவற்றையும் சாம்பலாக்கிட்டு. இதை போல அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்முடைய தேவனை நிரூபிப்பது நம்முடைய கடமை இல்லையா? நான் 2 சொன்னேன். உலகத்தில் இருக்கிற டாப் 100 மல்டி மில்லியனர்ஸ் சத்தியத்தை அறிந்தவர்களால் தான் இருக்க முடியும். அவங்க என்ன செய்வாங்க? டாப் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணிடுவாங்க. எப்படி அந்த அக்கினி அந்த பலிபீடத்தையே ஸ்வாலோ பண்ணிட்டோம். ரைட்? அதே போல் நீங்கள் எப்படி அற்புதம் செய்வீங்க? எலியா, எலிசா, பேதுரு, பவுல், ஜீசஸ் கிரைஸ்ட் இவர்களை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறத. ரைட்? பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய தேசத்து இஸ்ரவேலர்களை தன்னுடைய ஜனங்கள் என்று தான் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் யாருங்க? அவர்களுடைய பிள்ளைகள் என்பது ஒரு ஸ்டேட்டஸ். அடுத்த ஸ்டேட்டஸ் சொல்கிறாரு, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எதற்கு? சர்வ வல்லமையுள்ள ஏகோவா தேவனை, அந்த எல்ஷடாய் தேவனை பூலோகத்தாருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.